பெயின் கிளின்னு இப்ப புதுசா வந்த ஒரு மலையாள படம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அழகான காமெடி படத்தை பார்த்து. படம் முழுக்க காமெடி தான். விழுந்து விழுந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு காமெடி படத்தை பார்த்து சிரிச்சு. சரி, அதான் இதே படத்தை நாமளும் பேச ஆரம்பிச்சலாமே முடிவு பண்ணி இப்ப பேச ஆரம்பிச்சாச்சு. வீட்டை விட்டு பல ஆண்களோட ஓடி போன ஒரு பொண்ணு, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். என்னடா சொல்ற அப்படின்னு உங்களுக்கு பல பேருக்கு நான் ஒருவேளை கரெக்டா சொன்னான்னு கூட டவுட்டா இருக்கலாம், ஆச்சரியப்படலாம். ஆனா நீங்க கேட்டது கரெக்ட் தான். வீட்டை விட்டு பல ஆண்களோட சேர்ந்து ஓடி போயிருக்கிறா, அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சொல்றேன். அவளோட கதையும் இன்னொரு பக்கம் எவ்வளவு வயசானாலும் இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நம்ம 80s 90s கிட்ஸ் எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க இல்ல, அந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, அவரோட கதையும் சேர்த்து வச்சுதான் இந்த படத்துல நாம என்ன ஏதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோயினோட எழுத்து வீட்டுக்காரியா காட்டுறாங்க. அவ ஏதோ ரேப் பாடகியான்னு நினைச்சுக்கிட்டு வரிகளை போட்டு ரேப் பாட்டை எழுத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுல கட்டுற எந்த ஒரு மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறா. கல்யாண மாப்பிள்ளைய காமிச்சா கல்யாணம்னாலே அவளுக்கு பயங்கர அலர்ஜி, வேணான்னு அடம்பிடிப்பா போல தெரியுது. ஒரு ஆண்டி வந்து அப்பா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு, அந்த சவுண்ட் மட்டும் தான் நமக்கு கேக்குது. அப்புறம் அந்த ஆண்டி போய் அப்படி இப்படின்னு பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. அவளும் சரி ஓகே நான் கட்டிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. உடனே ஜம்முன்னு கீழே வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட இப்படி எல்லாம் அடிச்சாலாம் வேலைக்காகாது, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட அழகா பேசணும், பேசினா கேட்காத பிள்ளைங்க எங்க இப்படிங்கிறாப்ல எல்லாம் கெத்து காட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஆண்டி. ஆனா இவங்க இந்த மாதிரி கெத்து காட்டிட்டு இருக்கிற அதே சமயம் அப்பா அது எதுவும் நம்புறாப்ல தெரியல. அதே சமயம் பின்னாடி பாருங்களேன், அவங்க வீட்டுல பின்னாடி இருந்த மரத்து மேல இருந்து ஒரு பேக் விழுகுது, 2 செருப்பு விழுகுது, அடுத்து மரம் கிடுகிடுன்னு ஆடுது. என்னடான்னு பார்த்தா வீட்டை விட்டு ஓடணும்னு பொண்ணு கீழே இறங்கி அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா. பொண்ணு ஓடுறான்னு பின்னாடி அப்பா விரட்ட ஆரம்பிக்கிறாரு. இவ தப்பிச்சு ஓடணும்னு ஓடுறா. அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனுஷன் ஒரு கை சோரோடையே தான் விரட்டிக்கிட்டே வர்றாப்ல. சோத்தாலே அடிப்பாரு பொண்ணை. அப்பையும் கேட்காம ஓடுன்னு ஓடுவார். இதையெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸான கண்ணோட்டத்துல பார்க்கப்படாது, பக்கா காமெடி. பக்கத்துல நெருங்கி வந்து பிடிச்சு போடுறாப்ல. கீழே விழுந்து அப்பா அடிக்காதப்பா நீ சொல்ற நீ கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, நீ சொல்ற நேரத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, அடிக்காதப்பான்னு ஒரே சீன். இவ கத்துல சுத்தி இருக்கிற எல்லா பேரும் பார்க்க ஆரம்பிக்க, டேய் நான் அடிக்கவே இல்லடி, அதுக்குள்ள நடிக்காதடி கத்தாதடிங்கிறாப்ல. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாங்க வீட்டுக்கு போவான், அதான் மாட்டிக்கிட்டேன்லன்னு ஜம்முன்னு சிரிச்சுக்கிட்டே வேண்டாம் வெறுப்பா வீட்டு பக்கம் போறா. அப்படி போகும்போது ஏத்து வீட்டுக்காரி பார்த்து சிரிப்பா. அப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளேயே அவளும் வரா. அப்பா என்னன்னு கேட்க சும்மா பேசிட்டு போலாம் வந்தேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது, இப்படி வீட்டை விட்டு ஓட சொல்லி ஐடியா கொடுத்ததே அந்த ஏத்து வீட்டுக்காரி தான்ட்டு. கல்யாணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடணும்னு இவ கொடுத்த ஐடியாவை தான் இவன் நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிறா. இவ்வளவு நாளா ஓடி பாக்குற உருப்பட்டாப்ல ஒன்னும் தெரியல. நான் வேணா ஒரு நல்ல ஐடியா கொடுக்கட்டுமான்னு மறுபடியும் ஒரு ஐடியா கொடுக்க பாக்குறா. அவ ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து காதலிச்சு பாரு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனோட சேர்ந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணு. தனியா ஒன்னா தானே மாட்டிக்கிற, யாராவது ஒரு பையனோட ஒன்னு வையன் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்படி தப்பா போட்டு கொடுக்குறா ஏத்து வீட்டுக்காரி. பிடிச்சிருந்தா அந்த பையல லவ் பண்ண பையல கல்யாணம் பண்ணிக்க வாழ்ந்துக்க, இல்லையா உன் கனவை தேடி நீ பயணிக்க ஆரம்பிச்சிடலாம், எப்படியும் உன் கனவை தேடி ஓடலாம். இப்படி எல்லாம் பெருசா பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறா. அதுவும் ரொம்ப டாப்ல இருக்கிற பசங்களை தேர்ந்தெடுக்க கூடாது, அது கண்டிப்பா பிளஸ்ல தான் போய் முடியும். சுமாரா இருக்கிற பசங்களை தேடி பிடிக்கணும், அவங்களுக்கு தான் ஆள் இருக்காது. நாளை பண்ண கழட்டி விட்டாலும் பெருசா அவங்க கண்டுக்கவும் மாட்டானுங்க, நமக்காக இழுத்து ஓடுற ரேஞ்சுக்கு எஃபர்ட் போடுவானுங்க. இப்படி எல்லாம் தப்பா போட்டு கொடுக்குறா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல காட்டுறாங்க. இவரை நிறைய படத்துல வில்லனா பார்த்திருப்போம். ஆள் ஏகப்பட்ட விலை 20-30 கிலோ வெயிட்ட குறைச்சிருப்பாரோ, இவ்வளவு குறைச்சு சின்ன பையன் மாதிரி இருக்கிறார். ஏதோ ஒரு கிணத்துல கயிறை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். முன்னாடி தொங்குறாரு பாத்தீங்களா சட்டை இல்லாம, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. என்னடா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற கிணத்தை கழுவுற வேலையா பாக்குறாங்க. இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவனை வாளியில கட்டி கீழே இறக்கி விட்டு உள்ள கிடக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வேலைன்னு கேட்டா டப்புன்னு உதவின்னு கேட்டா ஓடி போய் உதவி செய்வான் போல தெரியுது. ஆனா இவங்க அம்மா அந்த பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா, டேய் பலாப்பழம் வாங்கி கொடுக்க சொன்னேன் இன்னும் வாங்கி கொடுக்காம தெரியுறடா, வாங்கி கொடுத்துட்டு போடான்னு கேட்டா நான் பிஸி அப்படின்னு இருக்கிறார். ஊர்ல இருக்கிற எவன் ஹெல்ப் கேட்டாலும் பண்ணு, பெத்த தாய் கேட்டா பண்ணாத அப்படின்னு சத்தம் போடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல ஹீரோவோட அக்கா புருஷன், அக்கா குழந்தைங்க, அம்மா அப்பான்னு ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஆனா என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா பயபிள்ளைக்கு நெருக்கி 30 வயசு ஆகுது, ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. நைட் ஆச்சுன்னா பசங்களோட சேர்ந்து சரக்கடிக்கிறது, கறி மீன் அது இதுன்னு தின்னுக்கிட்டு மரத்துல ஏறி கல்ல புடுங்கிறதுன்னு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். நைட்டு நம்ம பயபிள்ல பலாப்பழம் வாங்கி கொடுக்கலன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இவனோட துணிமணியை எடுத்து வைக்காம விட்டுட்டாங்க அம்மா. இவனோட ஜட்டி எல்லாமே ஈரமா கிடக்குது, ஒரு ஜட்டி கூட வீட்டுக்குள்ள இல்ல. வீட்டுல பயங்கரமா சண்டை போடுறான், ஒரு ஜட்டியை கூட துவச்சு வச்சுக்க மாட்டீங்களா, இல்ல மழை பெய்யும் போது எடுத்து வைக்க மாட்டீங்களா, இப்ப எதை போட்டுக்கிறதுன்னு. அட போட்டு போடா, யாரா பார்க்க போறா, சும்மா திருறா அப்படின்ட்டாங்க. அதனால ஜட்டி போடாம தெரியுறாரு நம்ம ஹீரோ. இப்போ கல்ல எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பனைமரத்துக்கு மேல ஏறாரா தென்னை மரத்துக்கு மேல ஏறாரோ ஏதோ ஒரு மரத்துல ஏறி போத்துன்னு கீழே விழுகிறார். கட் பண்ணி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஏத்து வீட்டுக்காரியே ஐடியா கொடுத்தாப்லயே ஒரு சுமாரான ஒரு பையனை பிடிச்சு லவ் பண்றோம் ஓடி போறோம் அப்படி இப்படின்னு அங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறா. இவளோட நோக்கம் என்னன்னா வீட்டுல இருக்கிற கல்யாண கதைகள் எல்லாம் தள்ளி போடணும், வீட்டை விட்டு ஓடணும், படிக்கணும், இதுதான் இவளோட எண்ணம் போல. இந்த நோக்கத்தோட இவ பழகிட்டு இருக்கிறது தெரியாம அந்த பைய நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பிள்ளை பெத்துக்கணும் 2 பிள்ளை பெத்துக்கணும்னு என்னென்னவோ கனவுல போய்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் தான் நம்ம ஹீரோ அடிபட்டு கிடந்தவன ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தூக்கிட்டு ஓடிறாங்க. அங்க நர்ஸா ஒரு பொண்ணு இருக்கிறா பாருங்க, இவ நம்ம ஹீரோவை
ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணு. ஆனா என்னதான் நர்ஸ் வேலை பார்த்தாலும் நர்சம்மாவுக்கு உருப்படியா எதுவும் தெரியாது. அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவரு இந்த நர்சம்மா பார்த்ததும் ஐயோ நீயா அப்படின்னு கேட்க, அந்த அம்மாவும் நீயா அப்படின்னு கேட்கறா. உனக்கு தான் ஒண்ணும் தெரியாது, நீ எனக்கு வைத்தியம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னதும், வேற யாராவது உருப்படியான ஆட்களை கூப்பிடுங்கன்னு சொன்னதும், நானே கூப்பிடுறேன்னு இவ போனை போட்டு டாக்டர் கிட்ட இந்த மாதிரி அடிபட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறா. என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கலான்னு இந்த ஸ்கேன் பண்றதுக்காக ஸ்ட்ரெச்சர்ல போட்டு ஸ்கேனிங் ஏரியா பக்கம் தள்ளிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி போற வழியில பெட்ஷீட் நினைச்சு தெரியாதனமா கூடவே இவர் போட்டிருந்த வேசியையும் உரியிறாங்க. ஏற்கனவே பைபிள்ல சட்டை போடல, ஜட்டி போடல, இதுல வேசிய வேற பெட்ஷீட் நினைச்ச அந்த அம்மா உருகுனதுல பைபிள்ல பேபி மாதிரி சேம் பப்பி சேமா கிடக்குறான். பார்த்து எல்லா பேரும் பதறி போறாங்க. அதுவும் பாருங்க ஹாலுக்கு மத்தியில இந்த கூத்து நடக்கும்போது இந்த பொண்ணு ஓடி போக போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட அப்பா அந்த பக்கத்துல வந்து நிக்கிறாரு ஆட்களோட, அடியாட்களோட. அவங்க வந்து பார்த்தா இந்த கண்டராவியா பார்த்துட்டு அவங்களும் என்ன பண்ணு தெரியாம முழிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு கூட இருக்கிற லவர் பாய் ஐயோ அடிக்க ஆள் வந்துட்டாங்களேங்கிற அப்பல பதறிக்கிட்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டு எப்படி மறைக்கணும்னு தெரியாம அவனும் முயற்சி பண்றா மறைக்கிறதுக்கு, என்ன பாடுபட்டாலும் முடியல. இந்த குத்து பத்தாதுன்னு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா குடும்பத்தோட அந்த பக்கத்துல ஐயோ என் பிள்ளைக்கு அடிபட்டுச்சாமேன்னு ஓடியார, இவன் பிறந்த மணிக்கு கிடக்கிறத பார்த்துட்டு அச்சச்சோ அப்படின்னு ஓடியாந்து கிடக்கிறதெல்லாம் எடுத்து அவன் மேல போத்தி அவன் மானத்தை காப்பாத்த பாக்குறாங்க. இந்த கூத்துல அடிக்க வந்தவங்க அடிக்காம அப்படியே நிக்கிறாங்க. அந்த பொண்ணு பக்கத்துல இருந்த பாய் ஃப்ரெண்டு அவன் ஏதோ அடிபட்டு கிடக்கிற அவரோட கூட வந்த ஆட்கள் மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லிட்டு அண்ணா உனக்கு இப்படி அடிபட்டு போச்சே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். எஸ்கே போயிடுறான். மறுபடியும் நம்ம ஹீரோயின் கலட்ட விடப்பட்டார். வீட்டுல புடிச்சிட்டு வந்து மறுபடியும் வீட்டுல போட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த ஏத்து வீட்டுக்காரி ஐடியாவை திருத்தி சொல்றேன்னு சொல்லி தைரியம் இல்லாத பையனை லவ் பண்ணா இந்த மாதிரி தான் அத்து விட்டு போயிருவான். நல்ல தைரியமா ரவுடி மாதிரி இருக்கிற நல்லா அடிக்க தெரிஞ்ச பாடி இருக்கிற ஒரு ஆளா பார்த்து லவ் பண்ணா கண்டிப்பா வீட்டை விட்டு ஓடிடலாம், கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு அடுத்து தப்பா ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்பேற்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணும்போது அடியாட்களோட வந்தா கூட அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீ லவ் பண்ற பையனை ஒரு அடியாளா இருக்கணும், ரவுடியா இருக்கணும்னு நல்லா ஏத்தி விட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாப்ல. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு புல்லட் வண்டி இருக்கும். அத கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பொத்தி பாத்துக்கிறாரு, செய்யறாரு. பக்கத்து வீட்டுக்காரி தான் அந்த நர்சம்மா. அடிக்கடி ஏதாவது வீட்டுல செஞ்சா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவா போல தெரியுது. ஆனா நர்சம்மா பக்கம் இவர் கொஞ்சம் சீண்டி கூட பார்க்க மாட்டார். ஏன்னா நண்பனோட தங்கச்சி தான் தங்கச்சிங்கிறாப்ல நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. அதனாலதான் எரிஞ்சு விழுகிறாரு. மித்தபடி ஒன்னும் பெருசா காரணம் எல்லாம் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் மார்க்கெட் பக்கம் வந்திருக்கிறா. அங்க கறிக்கடையில ஒருத்தன் நல்ல ஜிம்பாடி மாதிரி இருக்கிறான். இருக்கிற எல்லாரையும் தாம் தும்னு போட்டு வேலை வாங்குறான். இந்த மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுன்னு இன்னும் ஏத்தி விட்டுக்காரி. லவ் பண்றதுல 3 ஸ்டெப் இருக்குதான். ஸ்டெப் 1 போய் பார்த்து பேசணும். ஸ்டெப் 2 நம்பர் மாத்திக்கணும், பேரை தெரிஞ்சுக்கணும், அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 3 அப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். இதெல்லாம் படிப்படியா அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவ ஐடியா கொடுத்து அனுப்பிச்சு வைப்பா. ஆனா இவ எல்லாத்துலயும் அவசரம் போல வந்ததும் 3 ஸ்டெப்பையும் ஒரே நேரத்துல 5 நிமிஷத்துல பண்ணி முடிச்சுட்டு போயிட்டா. ஹாய் சொல்லிட்டா, நம்பர் கேட்டா, பேரு கேட்டா, அட்ரஸ் கேட்டுட்டா, லவ் பண்றேன்ட்டா, பாய்னு சொல்லிட்டு போயிட்டா. ஒரு மாசத்துல கேப் விட்டு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் மொத்தமா செஞ்சுட்டு போயிட்டா. அந்த ரவுடி பயலுக்கு ஒன்னும் பிரிபடல. கறிக்கடைக்காரரு சரி நாம அம்புட்டு அழகா இருக்கிறோம் போல, அதான் இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து விழுகுதுன்னு நினைக்கிறார். கூட இருக்கிறவங்களும் ஆமா அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு கடை வச்சிருக்காப்ல, கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. பக்கத்து ஃப்ரெண்டோட கடை. ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற நசம்மா மிக்ஸியை சரி பண்ணுன்னு சொல்லி பக்கத்து கடைக்கு வராப்ல வந்து நம்ம ஹீரோவை பார்த்து பேசிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. செட் அடிச்சிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற பசங்க சும்மா இருப்பாங்களா, ஒன்னதான் இத்தனை வருஷமா விழுந்து லவ் பண்ணிட்டு இருக்காளே, லவ் பண்ணா என்னன்னு அவங்களும் தப்பா ஐடியா கொடுக்குறானுங்க. டேய் நம்ம ஃப்ரெண்டு சுகுமாரோட தங்கச்சிடா, நண்பரோட தங்கச்சி, நமக்கு தங்கச்சி இல்லையா, அதனாலதான் அந்த பொண்ணு பக்கமே திரும்பி பார்க்கலங்கிறாரு. நீங்களும் தப்பா யோசிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வேற அட்வைஸ். இந்த பக்கம் நம்ம கறிக்கடைக்காரரு அந்த பொண்ணு நம்பர் வாங்கிட்டு போனாலே இன்னும் கால் பண்ணலையே, கால் வருமா இல்லையான்னு யோசிச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார். அப்பதான் திடீர்னு கால் வருது. யாரு, நம்ம ஹீரோயின் தான். நாளை கழிச்சு வரேன், உங்க வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டா. 5 நிமிஷம் தான் பேசினா அதுக்குள்ள வீட்டுக்கு வரேங்கிறா. நமக்கு ஒன்னும் புரியலையே, ஓடி போற ரேஞ்சுக்கு தயாராயிட்டாலேன்னு இவருக்கு ஒன்னும் புரியல. கூட இருக்கிறவங்க உசிப்பேத்தி விடுறாங்க. அந்த ரேஞ்சுக்கு நீ ஆன் அழகண்டா அப்படின்னு உசிப்பேத்தி விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கை கட்டெல்லாம் அவுத்தாச்சு. கோயம்புத்தூர்ல ஏதோ வேலை இருக்குது போல, ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த வேலைக்காக கோயம்புத்தூர் பக்கம் போலாம்னு முடிவு பண்ணி அதுவும் பல்சர் வண்டியிலேயே போய்கிட்டு இருக்காரு. புல்லட் வண்டியில, பல்சர் புல்லட் வண்டி. இந்த பக்கம் ராத்திரி நேரம் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு வீட்டு வாசல போய் திண்ணையில படுத்து கிடக்குறா. அதே வீட்டுக்கு நம்ம ரவுடி பையன் வந்து இறங்குறா. யாரா அது ஒரு பொண்ணு நம்ம வீட்டு பக்கம் வந்து நிக்கிறா, படுத்து கிடக்குறா, யாராதுன்னு மூஞ்சிய பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு. இதுல என்ன சிக்கல்னா 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு பேசிட்டு போனால பொண்ணோட பேரை மறந்துட்டாங்க. ஏதோ ஷீபா பேபியா ஷில்பா பேபியா ஏதோ வரும், எஸ்ல வரும். ஆனா என்னன்னு தெரியாம பேர் தெரியாம எப்பரா உசுப்புறதுன்னு இவர் குழம்பிட்டு இருக்காரு. அட உசுப்பி விடுங்கன்னு கூப்பிட்டு பார்த்தா எந்திரிக்க மாட்டேங்கிறா. தொட்டு உசுப்புங்கன்னு கேட்டா இவ ஒரு விரல அந்த பொண்ணு மேல வைக்கிறதுக்குள்ள அவனுக்கு வேர்த்து ஊத்துது, கிடுகிடுன்னு கையெல்லாம் ஆடுது. அப்புறம் ஒரு வழியா உசுப்புறாங்க. நாளை கழிச்சுன்னு சொன்னால சரி பொறுமையா டேட் இருக்கு அப்படின்னு பார்த்தா 12/1 நாளை கழிச்சு ஆரம்பிச்சிருச்சுன்னு இவன் வந்து உட்காந்துட்ட படுத்துட்டாங்க. வீட்டுக்கு தெரியாம
தெரியாம ஓடியாந்துருக்கா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல விசாரிச்சு அப்பா அடியாட்களோட அங்க வந்து நிக்கிறார். அடியாட்களை பார்த்தது இந்த ஆள் பயந்து ஓடல. ஏன்னா கறிக்கடைக்காரர் இவரே ரவுடி தானே, அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். அப்போ இங்க பாருங்க, நாமளும் ரெடி அவனும் ரவுடி, பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு அப்பா கூட வந்த ரவுடி கறிக்கடைக்காரட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக பக்கத்துல வர்றார். இங்க பாருங்க, இந்த பொண்ணெல்லாம் நம்பாதீங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னா நாளே நல்லா ஓடி போயிருவா, வீட்டை விட்டு ஓடி போறதுனா இவளுக்கு அசால்ட்னு எடுத்து சொன்னா கூட அவரு இங்க பாரு, வீட்டை விட்டு வெளியில விடுறதானே ஓடுவாங்கிற, நான் வீட்டுக்குள்ளேயே ராணி மாதிரி உட்கார வச்சிருப்பேன், வீட்டுக்கு வெளியில ஏதாவது கடைக்கு கூட விட மாட்டேனே அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு அப்ப மாதிரியே இவனு இருக்கானு சொல்லி பேக மாட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன், டாடா பாய் பாய் சொல்லிட்டு அப்பா கூட திரும்ப கிளம்பி போயிட்டே இருக்கிறா. அடிப்பாவி. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு லாட்ஜ்ல தன்னோட லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துட்டு ஒரு ரூம் தங்கி இருக்கிறார். கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்காரன் அடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்ன அடி அடிக்கிறான்னு பாருங்க. தெரியாதனமா சாப்பிடுறியான்னு கேட்டிருப்பாப்ல. மொளமொளமொளமொளன்னு குடிச்சு தள்ளிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் கீழே ஏதோ சட்டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு நம்ம ஹீரோ எட்டி பாக்குறாரு. இவரோட புல்லட் வண்டியை ஒரு பையன் திருடிட்டு ஓட பாக்குறான். பார்த்துட்டு பின்னாடியே விரட்டுன்னு விரட்டுறாரு. அவன் வண்டியை தள்ளிக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்க்க அவர் கையில ஒரு துணி இருக்கும். அந்த துணியை எடுத்து அப்படியே ஒரு தூண்டில போடுறாப்ல, ஒரு சுருக்கு போடுறாப்ல, அவனோட கழுத்துல ஒரு சுருக்கு சுருக்கி ஒரே இழு கவுத்தி கீழே தள்ளிட்டு வண்டியை காப்பாத்திட்டாரு. ஆனா விழுந்தவன் மயங்கி போயிட்டான். அவங்கிட்ட இருந்து எந்த அசையும் இல்ல. தனக்கு வண்டி கிடைச்சா போதும்னு வண்டி எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு லாட்ஜ் பக்கம் வந்துட்டார். அந்த பையில கொன்னுட்டோமோன்னு இவருக்கு பயம். அதனால லாட்ஜை விட்டு இவங்க அவசரமா வண்டி எடுத்துட்டு அங்க சொல்லாம கொள்ளாம கிளம்புறாங்க. கூட்டம் அந்த பக்கம் கூடி இருக்குது. மயங்கி கிடக்கிறான்னு நினைச்சவன் இறந்தே போயிட்டான் போல. இவங்களும் பயந்து போயிட்டாங்க. போலீஸ் வரணும், யாரும் தொடாதீங்கப்பான்னு கூட்டத்துல சில பேர் பேச ஆரம்பிக்க ஐயோ செத்தே போயிட்டானோன்னு இவருக்கு ரொம்ப பயமாயி போச்சு. ஒரு பாலத்தை தாண்டும் போது உட்காந்து ஓன்னு சில்லம் புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறார். போச்சே, கொன்னுப்டனே, ஜெயில போட்டுருவாங்களே, 20-30 வருஷம் ஜெயில கிடக்கணுமே, என் வாழ்க்கை போச்சே, இன்னும் கல்யாணம் ஆலையேன்னு ஒரே அழுக. ஓரளவு சமாதானப்படுத்தி மறுபடியும் வண்டியில ஏத்துனா வண்டியில ஏறினவன் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறான் சின்ன பிள்ளைத்தனமா. அப்புறம் காலையில ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்தா போதும்னு சொல்லிவிட்டு கேரளா நோக்கி போலாமேன்னு முடிவு பண்றாரு. ஆனா போற வழியில போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. இவங்க வண்டியை பார்த்து நிப்பாட்டி விட்டு லைசன்ஸ் கேட்க இவங்க கிட்ட லைசன்ஸ் இல்ல. அப்பதான் லைசன்ஸ் லாட்ஜ்லயே மாட்டிக்கிச்சுங்கிற மேட்டர் தெரிய வருது. ஏதோ லஞ்சம் கொடுத்து வெளியில வந்துட்டாங்க, இருந்தாலும் லைசன்ஸ் மாட்டிக்கிச்சு, கொலை கேஸ்ல நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், வேற வழியே இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி லாட்ஜுக்கு கால் பண்ணி விசாரிப்போம்னு லாட்ஜ் பக்கம் கால் பண்ணி விசாரிக்கும் போது ரோட்ல 2 போலீஸ்காரங்க நின்னு வேற ஏதோ ஒரு மேட்டர் பேசிக்கிட்டு இருக்க. போலீஸ்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஜி அப்புறம் பேசுங்க அப்படின்னு லாட்ஜுக்காரன் போனை வச்சுட நம்மள தான் விசாரிக்க வந்துட்டாங்களோன்னு இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்களோன்னு பயம் கூடி போச்சு. உடனே எப்படி ஒரு கொலை பண்ணிட்டோம் தெரியாதனமா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு கிட்ட போறாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆள்னா, யாரு எவ்வளவு பெரிய தப்ப வேணாலும் பண்ணிட்டு வா, சட்டத்துக்கிட்ட இருந்து உங்ககிட்ட நான் காப்பாத்துறேன்னு யூடியூப்ல நிறைய வீடியோ போட்டுருக்காரு. அதை பார்த்து தான் அவரை நம்பி இந்த பக்கத்துல வந்திருக்காங்க. ஆளு ஒரு போட்லயே தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு, போட்லயே தான் இருக்கிறார். அப்பப்ப வீடியோ போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி தெரியுது. நாங்க வேற வக்கீல பாத்துக்கிறோம். நம்ம ஹீரோ கிளம்புற சமயம் லா பாயிண்ட் எல்லாம் புட்டு வைப்பாரு. சரி இவர் தானே புட்டு வச்சா பரவாயில்லன்னு பார்த்தா இவர்கிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட இருந்து, கூட்டி துடைக்கிறவங்க கிட்ட இருந்து, சமைக்கிறவங்க கிட்ட இருந்து அத்தனை பேரும் லா பேசுறாங்க. அரண்டு போய் மறுபடியும் உங்ககிட்டயே வந்துடுறோம், ஐடியா கொடுங்கன்னு வந்து நிக்கிறாங்க. இங்க பாரு, ஒரு நல்ல ஐடியா தரேன். நீ கொலை பண்ண அந்த சம்பவத்தப்போ நீ ஒரு நல்ல மனநிலைமையில இல்ல, நீ மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்த அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னு வையே, உனக்கு நிறைய தண்டனை எல்லாம் கிடைக்காது. சும்மா ஒரு வருஷம் ஒரு மனநல காப்பகத்துல தங்க சொல்லுவாங்க. தங்கிட்டு நீ ஜம்முன்னு வெளியில வந்துடலாம், யாராலையும் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு வருஷம் தான் உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு ஐடியா கொடுக்குறாரு. ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இவருக்கு இந்த ஒரு மாசம் மனநல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு பிறகு இவன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கியூர் பண்ணிட்டோம், நல்லா ஆயிட்டாங்கிறாப்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அந்த ஒரு மாசத்துல தான் இந்த கொலை நடந்திருக்குங்கிறாப்ல. நாளை பின்ன மாட்டிக்கிட்டாலும் எஸ்கேப் ஆறதுக்கு பிளான் பி இதான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு மனநல மருத்துவர். அவர்கிட்ட போய் இவங்க கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. சரி நீ வரும் வந்து எங்களோட மனநல காப்பகத்துல தங்குங்கன்னு சொல்லி தங்க சொல்லிட்டார். அங்கதான் தங்குறான். யாராவது பார்க்கும்போது தான் பைத்தியம் மாதிரி லைட்டா ஒரு ஆக்டிங் போடுவான், அப்பதான் சர்டிபிகேட் கிடைக்கும், உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இப்ப உள்ள அலோவ் பண்ணியாச்சு. அடுத்த கொஞ்ச நாளுக்கு பிறகு நல்லா இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணி அப்புறம் வெளியில வரணும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த பக்கம் வீட்டை விட்டு வெளியில போக முடியாம அவர் இருக்கிறார். வீட்டுக்கு வெளியில அந்த பக்கத்துல ஒருத்தவன் பைக்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவனை நல்லா கவனிங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒயின் ஷாப்ல வேலை பார்க்கறான்னு நினைக்கிறேன். அவன் பைக்ல போக வரும்போது இவ ஹாய் பாய் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அப்புறம் டெய்லி நம்பரை கொடுத்து தான் போன் நம்பரை கொடுத்து பேச சொல்றான். அவனு பேச ஆரம்பிக்க என்ன இழுத்துட்டு போன்னு மறுபடியும் அதே மாதிரி வீட்டை விட்டு ஓடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாசம் அந்த மனநல காப்பகத்துல இல்லாத பொல்லாத பாடெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ நியூஸ்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நியூஸை எட்டி பாக்குறாரு. பார்த்தா நம்ம பைலுக்கு ஐடியா கொடுத்தவனையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு போல. தன்னையே காப்பாத்த தெரியாதவன் அவன் கொடுத்த ஐடியாவை நம்பி நாம இங்க உட்காண்டமேன்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறாரு. அப்புறம் தனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் அதை நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்ல. இது பார்த்தாதுன்னு நம்ம பைய மனநல காப்பகத்துல கிடக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா ஐயோ என் புள்ள பைத்தியம் ஆயிட்டானே அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடியாராம். இது கத்தின கத்துல ஊரே ஒண்ணு கூடி மொத்தமா வந்து நிக்குது. இவன் உள்ள இருக்கிறான், இவனை வெளியிட மாட்டேங்கிறாங்க, அந்த அம்மா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பெரிய ரணகளா ஆயிடுச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஹீரோ பைத்தியம் நினைச்சிட்டாங்க. அப்புறம் நல்லா இருக்கிறேன்னு ப்ரூஃப் பண்ணி சர்டிபிகேட் கிடைச்சாப்ல, சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு வெற்றி அப்படின்னு ஃப்ரெண்டுகாரன் ரொம்ப சந்தோஷமா பிக்கப் பண்ண வருவான். ஆனா நம்ம ஹீரோட முகத்துல சந்தோஷங்கிறதே இல்ல. ஏன்னா ஊருக்கே இப்ப தெரிஞ்சு போச்சு, எப்படி நம்மள பாப்பாங்களோன்னு கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு தான் வருவார்.
சொல்லுவாங்க. பார்த்தா ஊரே இவனை என்ன பார்வை பாக்குதுன்னு பாருங்க. பார்வையிலேயே தின்னு முழுகிறாப்ல பாக்குறாங்க. அரண்டு போய் தான் இவன் வீட்டு பக்கமே வரான். வீட்டுல வந்து பார்த்தா வீட்டுல ஏதோ துக்கம் விழுந்து போனாப்ல விசாரிக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. குறுகுறுனே பாக்குறாங்க. அம்மா வேற என் பையன் இப்படி ஆயி போயிட்டானேன்னு ஒரே அழுக. அவங்கள அடக்கிறதுக்கு கூட ஒரு 4-5 லேடிஸ். இதுல இவரை பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்கல்ல, அவங்க பழம் ஹார்லிக்ஸ் அதுன்னு வாங்கிட்டு வருவாங்க போல. அதையெல்லாம் அப்பா ஜம்முன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இவன் தூங்கப்படுத்தா கடா கூட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க. இப்படி ஆயிப்போச்சே, சின்ன வயசுல இப்படி ஆயிப்போச்சேங்கிறாப்ல. கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் அதிர்ச்சியா தான் இருக்குது. அப்புறம் கடப்பக்கமாவது போலாமேன்னு முடிவு பண்ணி கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மெயின் ரோட் வழியா போக வேண்டாம், குறுக்கு வழியில போலாமான்னு யோசிக்கிறார். ஏன்னா எவனாவது பார்த்தா மறுபடியும் துக்கம் விசாரிப்பாங்களேன்னு. பார்த்தா எதுக்க தங்கச்சிகாரி நர்சம்மா எல்லாரும் இருந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அக்காகாரியா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோன்னு தெரிச்சு ஓடுறான் குறுக்கால. அப்புறம் மூஞ்சில ஒரு கர்ச்சிப்பை கட்டிட்டு கடப்பக்கம் வர ஃப்ரெண்டு ஒரு செகண்ட் பயந்து போய் திருடன் திருடன் திருடன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். டேய் எவனாவது பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தாண்டா இந்த மாறுவேஷம்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்க. பின்னாடியே ஒரு பெருசு நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி கரெக்டா கூப்பிடுறாரு. ஏன்டா கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் முழுசா குணமாகலையா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போறாரு. அப்பதான் அந்த இன்னொரு நண்பர் வர்றார். ஆள் கண்ணு நல்லா முட்டைக்கண்ணு மாதிரி இருக்கும். முட்டைக்கண்ணு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கிறா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவனை வெளியில கூட்டு போய் ஒயின் ஷாப்பு கூட்டு போய் நல்ல சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து தெம்பூட்டுற விதமா ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. லைட்டா கோவப்பட்டா கூட அவங்க ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. இவங்களும் நம்மள பைத்தியம் நினைக்கிறாங்களோன்னு இவருக்கு கோவம் வருது. இங்கேயும் சுத்தி இருக்கிறவங்க பைத்தியம் பைத்தியம் பேச ஆரம்பிக்க நம்மால ஒரு செகண்ட்ல காண்டானவரு, டே எனக்கு பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஒரு தெரியாத ஒரு கொலை பண்ணிட்டேன், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் பைத்தியங்கறாப்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பிட்ட போட்டு உடஸ்டாப்ல உண்மையை போட்டு உடஸ்டாப்ல நண்பரும் அவசரப்பட்டுட்டே மச்சாங்கறாப்ல வருத்தப்படுறார். ஆனா இத சொல்லி பிறகு இவ்வளவு பெரிய உண்மையை உடைச்ச பிறகும் கூட இவன் பைத்தியம்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஏன்னா கொலை பண்ற ரேஞ்சுக்கு நம்மால் போக போறது இல்ல, பைத்தியம் பேசுது அப்ப உண்மையா இருக்காதுல்ல அப்படின்னு எதையும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அந்த நசம்மா தான் உன்னை உசுறு குசுரா லவ் பண்றதாவும் நீ இந்த பைத்திய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்கிற பிரச்சனையில இருக்கிற இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லைன்னா அப்பயும் லவ் பண்றேன்னு வந்து நிக்கிறா. ஆனா என் நண்பரின் தங்கச்சி எனக்கும் தங்கச்சின்னு அங்கேயும் ஒரு போடு போடுறாரு. உன் காதலை ஏத்துக்க முடியாதாயும் சாரின் டாப்ல மறுபடியும் முட்டைக்கண்ணை அடுத்த நாள் வீட்டுக்கு வரேன். ஒயின் ஷாப்ல உன்னை பத்தி கொஞ்சம் முன்ன பொண்ணு பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காதன்னு மன்னிப்பு கேட்கறான். அங்க வச்சு தான் ஒரு பொண்ணை லவ் பண்றதாவும் அந்த பொண்ணுக்கு நாளை காலைல விடிஞ்சா கல்யாணம், ஆனா அந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி தன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா, அவளை வீட்டுல இருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டு வரணுமா, நீ தான் என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடியாந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா மச்சான்னு கேட்க சரின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறார். கூட்டிட்டு போறாரு வண்டியில. வேற வழி இல்லாம தான் போறாப்ல. நம்ம பையன் என்ன நினைப்புல போறானா அந்த முட்டைக்கண்ணே, அவன் என்ன நினைப்புல போறானா பொண்ணை இழுத்துட்டு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல, கூப்பிட்டு இருக்கா, கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு வருவான், எங்க இருந்தாலும் நல்லா இருமான்னு வாழ்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் உள்ள போயிருப்பான். நம்ம ஹீரோ வெளியில வண்டியில உட்காந்துக்கிட்டு வழக்கம் போல மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு சலசலப்பு சத்தம். என்னடான்னு பார்த்தா கல்யாண பொண்ணு குடுகுடுன்னு ஓடியாந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு கிளம்புங்கிறா. இவனுக்கு ஒன்னும் புரியல. குட் பை சொல்லிட்டு போறதுக்காக தானே ஃப்ரெண்டுக்காரன் வந்திருந்தான், ஃப்ரெண்ட காணோம், பொண்ணு ஏறி உட்காராலேன்னு ஒன்னும் புரியல அவருக்கு. ஏய் உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தேல்ல, அவன் தான் என்ன உன் வண்டியில ஏறி போக சொன்னா, கமான் கமான் வண்டி எடு வண்டி எடு, இங்க பாரு நான் ஓடி போறேங்கிறது எங்க வீட்டுல தெரியும், ஆனா யார் கூட ஓடி போறேங்கிறது வீட்டுல தெரியாது, உன்னை இப்ப பார்த்தாங்கன்னா நீ தான் என்ன கூட்டிட்டு போறேன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை அடிக்க ஆரம்பிச்சுறாங்க, கொண்டு போட்டுருவாங்க, ஓடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். சரி அந்த முட்டைக்கண்ணை எங்கடானா அவன் ஆட்கள் துரத்துறாங்கன்னு அந்த பக்கம் தெரிச்சு எகிரி குச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ யாரு என்னன்னு தெரியாம என்ன பண்றதுன்னு புரியாம நடுரோட்ல இறக்கி விட்டுட்டு ஏதாவது பஸ் பிடிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. பாரு என்ன நீ வண்டியில கூட்டிட்டு வந்தத ஊரு ஜனம் எல்லாம் பாத்துருக்குது, இப்ப எங்கேயாவது என்ன இறக்கி விட்டுட்டு போய் எனக்கு நல்ல பண்ண ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் பண்ணேன்னா அப்புறம் ஓ மேலதான் பழி விழும்னு ஒரு பிட்ட தூக்கி போடுறா. அதுக்கு பயந்துகிட்டு வாதாயின்னு நம்ம ஹீரோ வீட்டுக்கே கூட்டிட்டு போறாப்ல. வீட்டுல இவங்க பாட்டியோட கண்ணுக்கு ஏதோ ஆபரேஷன் பண்றாங்க போல, அதனால வீட்டுல ஆட்கள் யாருமே இல்ல. தான் ரூமுக்கே கூட்டிட்டு வந்துட்டார். சரி முட்டைக்கண்ணனுக்கு போன் போடுவோம், அவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருவான்னு நினைச்சுக்கிட்டு முட்டைக்கண்ணனுக்கு போன் பண்ணா முட்டைக்கண்ணே போனே எடுக்க மாட்டேங்கிறான், பயந்து போயிட்டான் போல. ஆனா இவ வந்தவ பசிக்குது பசிக்குது சாப்பிடறதுக்கு இல்லையான்னு எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கா, அசால்ட்டா இருக்கிறா. அப்ப வீட்டு கதவை தட்டுற சத்தம். யாருன்னு திறந்து பார்த்தா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற நசமா தான் வழக்கம் போல சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. ஏமா உனக்கு வேலையே இல்லையா, போமான்னு திட்ட ஆரம்பிச்சா. ஐயா உங்க அம்மா தான் நீ சாப்பிடாம கொள்ளாம இருப்பேன்னு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, ரொம்ப பண்ற அப்படிங்கிறா அவ. அதே சமயம் வேண்டா போ போன்னு விரட்ட பாக்குற சமயம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் எனக்கு பசிக்குது வாங்கி கொடுங்கறா. உடனே நம்மால நல்ல நாட்டா சரி கொண்டா அப்படின்னு வாங்கி கொடுக்க ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா அவ. அப்புறம் தான் அந்த முட்டைக்கண்ண கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனேன்டா, இவ வீட்டை விட்டு ஓடி போயிருவாருன்னு சொல்லிட்டு வீட்டுல நிறைய பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காங்க. நான் உள்ள போறதுக்குள்ள அவ ஏறி குதிச்சு வெளியில வந்தா, அதை பார்த்துட்டு ஊர்க்காரங்க விரட்ட ஆரம்பிச்சாங்க. நான் தெரிச்சு ஓடி போயிட்டேன்ல, தப்பிச்சிட்டேன்ல, கிரேட் எஸ்கேப் தெரியுமான்னு பேசிட்டு இருக்கா. அடா பாவி, உன்னை நம்பி அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சுடா, இப்ப என் வீட்டுல தான்டா தங்கி இருக்குது, என்னடா பண்ணிட்ட அப்படின்னு கேட்க, பாரு நான் அந்த பொண்ணை லவ் தான் பண்ணேன், ஆனா கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு தடவை கூட சொன்னதில்ல தெரியுமான்னு ஒரு பிட்ட போடுறேன். எனக்கு எங்க ஊர்ல மாமா பொண்ணு இருக்குது, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை, நடுவுல ஒரு வருஷம் கேப் இருக்கேன்னு கம்பெனி கொடுத்தேன், அவ்வளவுதான் ஒரு போடு போடுறான். சொல்லிட்டு காலை வேற கட் பண்ணிட்டான், என்ன வேணா பண்ணிட்டு போன்னு கட் பண்ணிட்டான், கையை வரிச்சு விட்டான். இனி இந்த பொண்ணோட விதி நம்ம ஹீரோ தலையில வந்து விழுந்துருச்சு. இப்போ இந்த மேட்டரை நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னா அவ மனசு தாங்குமோ இல்லையோன்னு நம்ம ஹீரோ நல்ல பைய நினைச்சு வருத்தப்படுறான். தயங்கி தயங்கி அந்த அம்மா கிட்ட வந்து காதல்னு இருந்தா அதுல பூவும் இருக்கும் கூடவே முள்ளும் இருக்கும், பூவை பறிக்க ஆசைப்பட்ட
ஆசைப்படும் போது முள்ளு குத்தத்தான் செய்யும். இப்படி எல்லாம் பழமொழி பேசிட்டு இருக்கிறார். நாம தான் மனசை கொஞ்சம் கல்லாக்கி கனமாக்கி ரணத்தோட வாழணும், வைக்கணும், தைரியத்தை விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க இவ ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா உப்புமாவை. அப்புறம் தான் லைட்டா அவன் உன்னை சும்மா கம்பெனி கொடுத்து தான் பழகிட்டு இருந்திருக்கான், சீரியஸா லவ் பண்ணலங்கிற அந்த உண்மையை போட்டு உடைக்கிறார். ஓ அவ்வளவுதானா, நான் கூட அந்த பையன் என்ன ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டானு நினைச்சேன்னா அசால்ட்டா பேசுறா இவ. நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா எங்க அப்பா கல்யாணம்னு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக நான் அவனை பயன்படுத்திக்கிட்டேன்னு அசால்ட்டா பேசுறான். நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. நீ அவனை யூஸ் பண்ணிக்கிட்ட, அவன் உன்னை யூஸ் பண்ண பார்த்தா, இதுக்கு நடுவுல நான் ஏன் சம்பந்தமில்லாம விழுந்து கஷ்டப்படணும், எழுந்து வெளியில போ, வீட்டை விட்டு வெளியில போடுன்னு விரட்ட பாக்குறாரு. அவர் ரொம்ப கூலா, இங்க பாரு நான் என் வீட்டை விட்டு ஓடி ஆறும்போது 20 பவுன் நகையை ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். இப்ப என்ன இங்க இருந்து விரட்டினேன்னா எங்க அப்பா வந்து என்ன கூட்டு போகும்போது கூடவே அந்த 20 பவுன் நகையும் கேட்பாரு. அந்த நகையை நீ கொடுத்தாகணும், இல்லைன்னா எங்க அப்பா என்ன கூட்டு போக மாட்டாருன்னு ஒரு பிட்ட போட்டு விட்டா. மறுபடியும் கதவை தட்டுற சத்தம். யாரானு வெளியில வந்தா மறுபடியும் நமக்கு ஒன் சைடு லவர் நசமா வந்து நிக்கிறா. உனக்கு என்ன தாண்டி வேணும்னு வந்து இருக்கிறாப்ல. உப்புமா கொடுத்தேன்ல அந்த டிஃபன் பாக்ஸை திரும்ப கொடுன்னு வந்து நிக்கிறா. அப்படியே கொடுக்கும்போது உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறா. வலியிற பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு திரும்ப வரதுக்குள்ள நம்ம ஹீரோவோட பெட்ல ஜம்முன்னு படுத்து கிடக்குறா. நான் இங்கதான் இருப்பேங்கிறா. அங்க வேற ஒரு ஓரமா ஒரு பெட் கிடக்கும். அதுல என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சு பார்த்தா ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயினா காணோம். வீடு முழுக்க தேடி பாக்குறான். இல்ல. ஒருவேளை வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா போல. நல்ல வேலை குடும்பத்துல யாரு கண்ணையும் படல. தப்சொண்டான்னு நிம்மதி பெருமிச்சு விட்டு முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா ஜம்முன்னு குளிச்சுட்டு அவ வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. துணியெல்லாம் எடுத்து துவைச்சு போட்டு கழுவிக்கிட்டு காய போட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தது இவனுக்கு பயங்கர ஷாக். அம்மா அப்பா இருக்கிறாங்க, இந்த சமயத்துல அசால்ட்டா வெளியில சுத்துறாளேன்னு இவருக்கு ஒன்னும் பிடிபடல. ஏன்டி இப்படி திரியறேன்னு வந்து சத்தம் போட ஆரம்பிக்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கூலா, இங்க பாரு ஆல்ரெடி உனக்கு வயசாகிட்டு இருக்கு, ஒரு பையன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான், இப்ப பைத்தியம் வேறன்னு ஊர்ல தெரிஞ்சு போச்சு, இனி பொண்ணு கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி சமயத்துல ஒன்ன நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா, நம்ம வீட்டு மகாலட்சுமிடா, நாம தான்டா நல்லா பாத்துக்கணும்னு வீடு தேடி வந்தவளை மருமகளாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்க புட்டுனட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வீட்டுல என்ன சொல்லி வச்சிருக்கான்னா, நம்ம ஹீரோவை லவ் பண்ணி இந்த வீட்டு தேடி வந்துட்டதா ஒரு பிட்ட போட்டு வச்சிருக்கா. வீட்டுல இருக்கிறவங்க நம்பிட்டாங்க. இந்த பொண்ணை விட்டா வேற வழி இல்லைன்னு இந்த பொண்ணை வீட்டுல இருக்கிறவங்க யூஸ் பண்ண பாக்குறாங்க. இங்க பாரு நீ என்ன லவ் பண்ணலாம், ஆனா பச்சே நான் உன்னை லவ் பண்ணலங்கறாப்ல நம்ம அலசீன போட்டுக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த ஒன் சைடு லவ்வர் நசமா வந்து நிக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒருத்தி லவ் பண்றத சொல்லி வீடு தேடி வந்ததை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர கோவம். அந்த பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த முட்டைக்கண்ணன் தானு சொல்லி அந்த முட்டைக்கண்ணனை போட்டு புரட்டி எடுத்து சாக்கடையில எல்லாம் விழுந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு 3 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. எப்படி அந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்டுறதுன்னு இப்போ ஐடியா பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு வீட்டு பக்கம் வர வீட்டுல நம்மால பைத்தியம்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருப்பான்ல, அதான் அந்த பொண்ணு பார்த்துட்டா. பயங்கரமா கோவம் வருது. எதுக்கு என் சர்டிபிகேட் எல்லாம் நோண்டிட்டு இருக்கேன்னு சத்தம் போறாரு. ஆனாலும் வாசாட்டா சிரிச்சிட்டு இருக்கா. தெரிஞ்சோ தெரியாமலே நம்ம பையில இப்ப நிறைய பேர் பைத்தியம் இருக்காங்க. நான் இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஏப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லங்கிற, ஆமாடா எதுக்குடா என்னடா அப்படி ஆயிப்ப போகுது அப்படின்னு ஒரு தடவை ஆமா சொல்லிப்பாரு. அடுத்து எவனும் ஒன்னு அந்த மாதிரி சொல்லி கிண்டல் பண்ண மாட்டாங்கன்னு பயங்கரமா அட்வைஸ் போட அந்த அட்வைஸ் நம்ம பையலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. இங்க நம்ம பையல்க ஐடியாவை கன்னியூ பண்றாங்க. அந்த பொண்ணை நீ உசுருக்குசுரா லவ் பண்றாப்ல ஒரு சீனை போட்டேன்னா ஐயோ அப்படின்னு பயந்து போய் அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குற டவுட்ட பாருங்களேன். சரிடா நீங்க சொல்றாப்ல நானும் விழுந்து லவ் பண்றாப்ல நடிக்கிறேன், அந்த பொண்ணு பயந்து போய் வீட்டுக்கு ஓடிடுச்சுன்னா பரவாயில்ல, நானும் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ டவுட் கேட்க, இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு உனக்கு கிடைக்குமா, வாழ்க்கையில திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கால் அந்த மாதிரி சரின்னு சொன்னான்னா அந்த பொண்ணையே கட்டிக்க, நல்லா வாழுன்னு கூட இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ண நம்ம ஆளுக்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு முடிவு பண்றாரு. ஐடியா கொடுத்தவங்களை நம்பி வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட இந்த பொண்ணை நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு பேச ஆரம்பிக்க, அதை கேட்ட அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகுது. கூடவே அதே சமயம் எண்ணெய் வாங்குறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரி நம்ம நசமா வந்து நிப்பா. அவ இந்த மேட்டரை கேட்டுவிட்டு இன்னும் ஷாக் ஆகுது. அவளுக்கு ஷாமா கோவப்படுறா. அவ கோவத்தை கையில இருக்கிற அந்த டப்பா மேல காட்டுறா பாருங்க, நசுக்கி போட்டு போறா. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து நிக்கிறார் வீட்டுல. ஆனா ஆட்களை கூப்பிட்டு வராம தனி ஆளா வந்திருக்கிறார். அவர் ஒரு வேற ஐடியா வந்திருக்கிறார். இந்த பொண்ணை எப்படி வீட்டுக்கு கூட்டு போகணும்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக வந்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தான் பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு முழுமை அடையலன்னோ, 18 வயசு முடியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம்னோ எடுத்து சொல்றாப்ல. அவன் இன்னும் மேஜர் இல்ல மைனர் தான் ஒரு குண்டை தூக்கி போறாரு. ஒரு மைனர் பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை, சோ பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு வந்து நிக்கிறார். அதை கேட்ட அந்த பொண்ணு, இங்க பாருங்க நான் விருப்பப்பட்டு தான் இந்த வீட்டுல வந்திருக்கிறேன், அவர் சொல்றது நிஜம்தான், இன்னும் சில நாட்கள்ல எனக்கு 18 வயசு முடிஞ்சு மேஜர் ஆயிடுவேன், மேஜர் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிப்போம், அது வரைக்கும் நாங்க உங்க பாதுகாப்போட இங்கே இருந்துட்டு போறேன்னு அவ ஒரு பிட்ட போடுற. அப்பாவுக்கு இப்ப என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்னும் புரியப்படல. ஆனா அதே சமயம் நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி பொண்ணோட அப்பா கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்காருன்னு மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு அப்ப ஏதோ பழத்தை இருக்கிறதுக்காக போயிருப்பான். அவர் வரும்போது அருவா வாயில வச்சுக்கிட்டு வேசிய எடுத்து இடுப்புல கட்டுவான் பாருங்க. அவன் வர்ற வேகத்தை பார்த்துட்டு எங்க தன்னை வெட்டுறதுக்கு தான் வர்றோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த அப்பக்காரரு தெரிச்சு ஓடுறாரு. என்ன விட்டுன்னு ஓடுறாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல, ஏன் உங்க அப்பா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கான்னு ஒன்னும் புரியப்படாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். சே, ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே, இந்த பொண்ணை விரட்டி விடாம விட்டுட்டோமேனு வருத்தப்படுறாரு. கிளம்புன்னு மறுபடியும் வந்து விரட்ட பார்த்தா, நீ பைத்தியக்கார சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறது எதுக்குன்னு எனக்கு தெரியும்,
ஏதோ ஒரு கொலை பண்ணிட்ட, மாட்டிக்கிட்டா தண்டனை கம்மியா கிடைக்கணும் தானே இந்த சேட்டையெல்லாம் பண்ணிருக்கிறேன்னு கரெக்டா சொல்றா. எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது தான், சும்மா ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிட்டு இருந்தாங்க, நானும் பொய்யும் தான் நினைச்சிட்டு உன்கிட்ட விசாரிச்சேன். ஆனா எப்படி தெரியும்னு நீ கேட்ட பாத்தியா, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ கொலை பண்ணிருக்கிறேன்னு புடிச்சுக்கிட்டாத. இப்ப என்ன வெளியில அமைக்க முயற்சி பண்ணா போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு மறுபடியும் மிரட்ட நம்ம ஆளால ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம ஹீரோ வீட்லயே அவங்க வாழ ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்க்க அந்த பொண்ணு இவனுக்கு பிடிச்சி போகுது, லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். சும்மா காமெடிக்காகத்தானே லவ் பண்ண சொன்னாங்க, ஆனா பயபுள்ள ரொம்ப சீரியஸாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல தெரியுது. உரி லவ் பண்றாரு. அடுத்த சில நாட்கள்ல இவளுக்கு மைனர் பொண்ணு மேஜர் ஆரா. இன்னைக்கு அவளுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்றாப்ல, கனவு கண்டாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் அந்த ஏத்து வீட்டுக்காரி ராப் பாடகி யாருன்னு ஆசைப்பட்டால, அவ போன் பண்ணி ஏதோ பேசுறா. தான் அம்மா கிட்ட எப்படியோ பேசி உண்மையை சொல்லி புரிய வச்சு நான் இந்த மாதிரி ராப் பாடகி ஆகணுங்கிறத அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ராப் கிளாஸுக்காகவே என்ன இப்ப அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என் கனவை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீயும் வீட்டுல ஓப்பனா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி படிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேங்கிறத சொன்னேன்னா அவங்க புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணி பாருன்னு இப்பதான் உருப்படியான ஐடியா கொடுக்குறா. ஆனா இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். ஏத்து வீட்டுக்காரியோட கனவு நனவாகுது, நம்ம கனவு இப்படி நாசமா போகுதுன்னு நினைச்சவ அப்படியே கண்கலங்க ஆரம்பிக்கிறா. எப்பவுமே சிரிச்சு பார்த்த அந்த பொண்ணு பாத்ரூம் பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் அழுகிறா. அப்புறம் தான் அழுகையை அடக்கிக்கிட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளியில வந்தா நம்ம பையன் ஜம்முன்னு உட்காந்துட்டு காதல் பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்து மொண்டி போட்டு கிஃப்ட் கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே, கூடவே ஐ லவ் யூ அப்படிங்கிறேன். அந்த அம்மா இதை கேட்டு ஷாக் ஆகுது. சும்மா காமெடி பண்ணாதீங்க சேட்டா அப்படிங்குது. காமெடி இல்ல, நிஜமா தான் லவ் பண்றேங்கிற. அட போ அப்படின்னு அசால்ட்டா போறா அவ. இவன் தன் காதலை ப்ரூவ் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி காட்டுறான். ஆனா இவன் வந்து ப்ரொபோஸ் பண்றது டைமிங் வேற ரொம்ப தப்பா இருக்குது. இந்த அம்மா இப்பதான் அழுது முடிச்சுட்டு வெளியில வந்துச்சு. இவன் இப்போ லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க ஆளவடு சாமின்னு நம்மளால ஓடுறவளை பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இவன் பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், ரொமான்ஸ் பண்றேன்னு என்னென்னமோ சேட்டை பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஒரு கட்டத்துல உச்சத்துக்கு போய் அவளோட காலை பிடிச்சி கதறி என் காதலை ஏத்துக்கோன்னு அழுக ஆரம்பிக்கிறான். நீ என் காலிலே விழுந்து கதறினாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு போடு போடுறா, லவ் பண்ண மாட்டேன்னு ஒரு போடு போடுறா. அவனுக்கு ஒன்னும் புரியல. பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்ல, என்னை விட்டா வேற ஆள் இல்லைன்னு சொல்லி தானே இப்ப என்கிட்ட வந்து லவ் யூங்கிற. இது ஒன்னும் உண்மையான காதல் கிடையாது. கொஞ்ச நாள்ல நீ உனக்கே பழகி போயிடும், நார்மல் மூடுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறா. ஆனா இந்த பயலோட முகத்தை பாருங்க, கமலஹாசனே இந்த காதல் சீன்ல தோத்து போயிருவாருங்கிற ரேஞ்சுக்கு அப்படி ஒரு பார்வை நடிப்பு. படுத்து கிடந்த ஓன அழுகிறா. அதுக்குள்ள பார்த்தா வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல அடியாட்களோட வந்து பொண்ணை கொடுக்க சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்பா. இவன் தான் இப்போ காலில் விழுந்தவன் எந்திரிச்சு நிக்கிறான். பார்த்தா டிரெஸ் முழுக்க ஃப்ரண்ட்ல பாருங்க ஃபுல்லா கரதா. இதுல வேற பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்க போது மனநல காப்பகத்துல கோவம் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. சோ கோவத்தை அடக்கிக்கிட்டு மன அழுத்தத்தை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணி காட்டுறான் பாருங்க. இன்னும் காமெடியா இருக்கான். அவ அழுகிறா, நமக்கு காமெடியா இருக்குது. இன்னும் அந்த பக்கத்துல பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. அடியாட்களை கூட்டிட்டு வந்துட்டு அப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வீட்டு ஆட்கள் விடமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படா வரட்டும்னு நினைச்சவன் விறுவிறுன்னு வராருங்க. ஊர்க்காரங்க இவங்க என்ன எல்லா பேருமே இவன் பைத்தியத்துக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களான்னு பேசிட்டு இருக்க இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த ஞாபகம் வருது. இல்லன்னு சொல்றதை விட ஆமான்னு சொல்லி ஒரு தடவை பண்ணி பாரு அப்படின்னு சொன்ன ஐடியா வருது. அந்த ஞாபகம் வந்ததும் கண்ணா பின்னான்னு தான் ஒரு பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணி எல்லாரையும் பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். அதுவும் கையில அருவா வேற வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிக்க எல்லா பேரும் பைத்தியத்தை கண்டால பயப்படுவாங்க. அதுவும் அவங்க கட்டத்துல அவங்க கிட்ட அருவா இருந்தா இன்னும் பயம் அதிகமாயிடும். அப்படித்தான் பயந்து போய் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ரவுடியோட லீடர் அவனை நேருக்கு நேரா பாப்பார் பாருங்க, மிரண்டு போறாரு ரவுடி லீடர். ரவுடி பையில எல்லாம் ஓடிட்டாங்க. அடுத்து இவங்க அப்பா பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்க அவரு வாழத்தோப்புக்குள்ள விழுந்து ஐயோ விட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறார். இந்த கூத்தெல்லாம் நடக்கிறதுக்கு மத்தியில நம்ம முட்டைக்கண்ண வேற வருவான். இவனாலதானே எல்லா பிரச்சனையும், வாடா ஒன்ன வச்சுக்கிறேன்னு பைத்திய மாதிரி அவரையே விரட்ட ஆரம்பிக்க அவன் இருக்கிறதுலயே ஓவரா ஓடுறவன் அவன் தான். ஐயோ ஓடுன்னு ஓடுவாங்க. ஒரு வழியா அப்புறம் மிச்ச மீதி எல்லாரையும் விரட்டியாச்சா, மிச்சம் இருக்கிறது அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள். அவங்களையும் ஓடுன்னு விரட்டி அப்புறம் தான் ஆத்திரம் தீர அங்க இருந்த வாழை மரத்தெல்லாம் வெட்டி சாக்கிறான். அப்புறம் ஜம்முன்னு வந்து வீட்டுல உட்காந்து நான் பைத்தியமெல்லாம் இல்லம்மா சும்மா நடிச்சேன், அப்பதான் இவங்க எல்லாம் போவாங்கன்னு நடிச்சேன்னு சொன்னதும் அம்மா கதறி அழுகுது. நீயே ஏன்டா உன் இமேஜ் டேமேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒரே அழுக. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்து நீ படிக்கணுங்கிறதுக்கான இதெல்லாம் பண்ண, நானே உன்ன ஒரு இடத்துல சேர்த்து விடுறேன்னு அவளை படிக்கிறதுக்காக லேடிஸ் ஹாஸ்டல்ல கொண்டு போய் தங்க வைக்கிறாரு. பிடிச்ச படிப்பை படின்னு சேர்த்து விடுறாரு. ஆனா நீ படிச்சு சம்பாதிச்சு நான் உனக்கு பண்ற இந்த செலவெல்லாம் வட்டி முதலமா பண்ணி கொடுத்துறணும்னு வேற ஒரு டீல போட்டுட்டு தான் கொண்டு போய் சேர்த்து வர்றாரு. சரி குட் பைன்னு சொல்றான் அந்த பொண்ணு. அங்கேயும் சரி கடைசியா ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லி பாப்போம், செலவெல்லாம் பண்ணி படிக்க வைக்கிறோம், தன்னை நவ் பண்ணுவா காதலிப்பாங்கிற நம்பிக்கையில லைட்டா ப்ரொபோஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன சேட்டா இது அப்படின்னு அசால்ட்டா சீன் போடுறா. உடனே கெக்கபக்கன்னு சிரிச்சு காமெடி அப்படிங்கிறாப்ல, நானும் நம்பிட்டேன் அப்படிங்கிறாப்ல அவளும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. சரி ஓகேன்னு இந்த பக்கத்துல திரும்பி வந்தவரு இப்போ அந்த பொண்ணு அங்க நின்னு என்ன கடைசியா ஒரு தடவை திரும்பி பார்த்தான்னா கண்டிப்பா அவன் லவ்
லவ் பண்றான்னு அர்த்தம் அப்படின்னு இந்த படத்துல வர டயலாக் எல்லாம் நம்பிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 4 பேரும் மொத்தமா திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு எப்பயோ ஹாஸ்டலுக்குள்ள போயிடுச்சு. மதிக்கவே இல்லை நம்ம பயலுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான சீனை சொல்ல மறந்துட்டேங்க. அந்த பொண்ணு காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருப்பான்ல, அப்போ தான் நெஞ்ச காட்டியிருப்பான். நெஞ்சில அவளோட பேரோட முதல் எழுத்து எஸ். அந்த எஸ் பச்சை குத்தி வச்சிருப்பான். எஸ் லவ் எஸ். அதுவும் பெர்மனன்ட் பச்சை வேற. அதை அழிக்கவே முடியாது. சும்மாவே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்ப பச்சை வேற குத்தி வச்சாச்சு. இனி கல்யாண வாழ்க்கை சுத்தமா இல்லைன்னு நினைச்சு இவனுக்கு பயங்கர வருத்தமாகுதுங்க. அப்படியே சோகமா வண்டியில உட்காந்துருக்க, வண்டி எடுத்துட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த பொண்ணு நசமா அதான் நான் இருக்கேன்னு கைய வைக்கும். கையெறின்னு கைய உதறி விடுவான். உதறி விட்டுட்டு என் நண்பனின் தங்கச்சி எனக்கும் தங்கச்சி அப்படின்னு மறுபடியும் அதே டயலாக சொல்லிட்டு நெஞ்ச தடவும் போதுதான் அந்த மச்ச மேட்டர் அவனுக்கு மச்சம் இருக்கேன். சை, அதுக்கு பேர் என்னங்க, பச்சையா? எஸ். அந்த பச்சை குத்துன மேட்டர் ஞாபகம் வருது. எஸ்ன்னு பச்சை குத்தி வச்சிருக்கிறமே எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த பொண்ணு கிட்ட உன் முழு பேர் என்னன்னு விசாரிக்கிறார். ஏமா நீ கழுத்துல செயின் போட்டிருக்கேல்ல, அதுல எஸ்ன்னு தொங்குதுல, அந்த எஸ் யாரோடதுன்னு விசாரிக்கிறார். தான் முழு பேரை சொல்லி தான் பேரு எஸ்ல ஆரம்பிக்கும். அதனால எஸ்ங்கிற இந்த டாலரை போட்டிருக்கிறேன்னு அவ எடுத்து சொல்லுவா. அப்பதான் அவரு தான் போட்டிருக்கிற மச்சத்தை காமிச்சு, சீ தான் போட்டிருக்கிற அந்த பச்சையை காமிச்சு, ஓன் பேரை தான் ஓ ஞாபகம் தான் நான் நெஞ்சில பத்த குச்சி வச்சிருக்கிறேன்னு ஒரு போடு போடுறாப்ல. உடனே அந்த பொண்ணு ஐயோ தாங்கலங்க, ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளுக்கும் லவ், ஒன் சைடு லவ் டபுள் ஆயிடுச்சு. நம்ம பையலுக்கு வேற பொண்ணு கிடைக்காதுன்னு இந்த பொண்ணோட காதலை ஏத்துக்க ஆரம்பிச்சு இவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் லவ்ல அப்படியே மூழ்கி போயிட்டாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்ப எங்க அண்ணன் உன் நண்பன் இல்லையா, அவன் என்ன பண்ண அப்படி கேட்க, அவன் கிடக்குறா மயிராண்டி அப்படின்ட்டாரு. இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்த டயலாக தூக்கி போட்டாப்ல. சரி, எது எப்படியோ இவங்க லவ் நல்ல விதமா ஒரு பாசிட்டிவ் எண்டிங்ல முடிஞ்சதுல நமக்கு சந்தோஷம். முழுக்க இந்த படம் ஒரு காமெடி படம். ஆனா நான் பேசும்போது அந்த காமெடி ஃபீல் உங்களுக்கு வந்ததான்னு தெரியல. ஆனா படம் பார்க்கும்போது நான் சந்தோஷமா விழுந்து குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.